டிவி நேயர்களுக்கு வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தது ஆளும் திமுக அரசுக்கு பெரும் குடைச்சலாக உள்ளது. ஏனென்றால் இந்த கூட்டணி அமைந்தால் திமுகவின் வெற்றி பாதிக்கப்படலாம். அது ஒரு பக்கம் என்றால், அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைத்தது அதிமுகவில் உள்ள இரு முன்னாள் அமைச்சர்களுக்கு பிடிக்கவில்லை. ஆரம்பத்திலிருந்தே முனுசாமிக்கும் ஜெயக்குமாருக்கும் இது ஆகவே ஆகாது. ஆனால் அமித்ஷா சென்னை வந்தபோது அதிமுக பாஜக கூட்டணி உருவானது, அதை பற்றி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அப்போது அதிமுகவோடு அதன் தலைவர்களான எடப்பாடி மற்றும் பாஜக கூட்டணியே வேண்டாம் என்று சொன்ன முன்னாள் அமைச்சர் முனுசாமி கலந்து கொண்டார். ஆனால் இதில் ஜெயக்குமார் கலந்து கொள்ளவில்லை. அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பிறகு கடந்த 4 நாட்களாக எங்கே இருக்கிறார் யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் இந்த கூட்டணி அவருக்கு பிடிக்கவில்லை என்று பல ஏசியங்கள் சுற்றி கொண்டே இருந்தன. காரணம், அவர் 2021 சட்டமன்ற தேர்தலில் ராயபுரம் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டார். ஆனால் அவர் வெற்றி பெறவில்லை. தன் தோல்விக்கு காரணம் பாஜக தான். அதனால் ஆதி திராவிடர்கள், மீனவர்கள், சிறுபான்மையின் ஓட்டுக்கள் கிடைக்காததால் நான் தோற்றுப்போனேன் என்று வெளிப்படையாக சொன்னார். அது மட்டுமல்ல, 2019 பாராளுமன்ற தேர்தலிலும் 2021 சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக தோக்க முழுக்க பாஜக தான் என்று சொல்லி கொண்டு வந்தார். அதனால்தான் இப்பொழுது பாஜக அதிமுக கூட்டணி அவர் உருவானது அவருக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லப்பட்டது. அதனால் அவர் ஓடி ஒளிந்து விட்டார் என்று தெரியவில்லை. அது மட்டுமல்ல, ஜெயக்குமார் திமுகவில் சேர்க்க செந்தில் பாலாஜியிடம் அந்த பணியை ஸ்டாலின் கொடுத்திருப்பதாக பேசப்பட்டது. உண்மையிலே ஜெயக்குமார் எம்ஜிஆர் காலத்து அதிமுகவினர், குறிப்பாக தற்போது அதிமுகவில் செங்கோட்டையன், சைதை துரைசாமி, ஜெயக்குமார் இவர்களெல்லாம் எம்ஜிஆர் காலத்து கட்சி தொண்டர்கள், விசுவாசிகள். எம்ஜிஆருக்கென்றால் உயிரை கொடுக்கக்கூடியவர்கள். அப்படி இருக்க எப்படி அவர் ஜெயக்குமார் திமுகவுக்கு செல்ல வாய்ப்பு இருப்பதென்று தெரியவில்லை. அதாவது 1996இல் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி அமைந்தபோது ஜெயலலிதாவே பர்கூரில் தோற்று போனார். அப்பொழுது 234 தொகுதிகளில் வெறும் 4 தொகுதிகள் மட்டுமே அதிமுக வெற்றி பெற்றது. இதனால் பல முன்னாள் அமைச்சர்கள் திமுக ஓடிவிட்டன. இப்பொழுது திமுகவில் உள்ள 33 அமைச்சர்களில் 11 பேர் முன்னாள் அதிமுகவை சேர்ந்தவர்கள்தான். அப்படி இருக்க இவரும் இப்பொழுது திமுகவில் சேர வாய்ப்பு இருப்பதாக சமூக தலையங்களிலும் பல்வேறு அரசியல் விமர்சகர்களும் செய்தியை பரப்பிக் கொண்டிருந்தனர். இன்று அம்பேத்கரின் 135வது பிறந்த நாளின் போது அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து
ஜெயக்குமார் அப்பொழுது செய்தியாளர் சந்தித்தது போது இப்படியெல்லாம் ஏசியங்கள் பரவி கொண்டிருக்கிறது, அதுக்கும் எனக்கும் சம்பந்தமில்லை, நான் எக்காரணத்து கொண்டும் அதிமுக விட்டு விலக மாட்டேன், என் குடும்பமே அதிமுக குடும்பம்தான், அப்படி இருக்க நான் எப்படி செல்வேன், என்னை எம்எல்ஏ ஆக்கி அமைச்சர் சபாநாயகர் ஆகிய பதவிகள் கொடுத்து அழகு பார்த்தது அதிமுக என்று பதிலளித்துள்ளார். ஆனால் இன்று தமிழ் புத்தாண்டுகளுக்கு முன்தினம் அவர் தன்னுடைய எக்ஸ் பதிவில் 2012 தமிழ் புத்தாண்டு ஜெயலலிதாவோடு கொண்டாடிய போது அந்த புகைப்படத்தில் ஜெயலலிதா மற்றும் ஓபிஎஸ் இருக்கிறார்கள், ஆனால் எடப்பாடி இல்லை. இன்று புத்தாண்டுக்கு திரும்பவும் தனது எக்ஸ் பக்கத்தில் பழைய போட்டோ ஒன்றை பதிவு செய்துள்ளார். அதிலும் எடப்பாடி இல்லை. அதனால் எடப்பாடிக்கும் ஜெயக்குமாருக்கும் இடையே மனம் வருத்தம் இருப்பது நன்றாக தெரிகிறது. இருந்தாலும் அவர் அதிமுக விட்டு விலக மாட்டேன் என்று சொல்கிறார். அப்படி இல்லை என்றால் அவர் ஓபிஎஸ் அணியுடன் சேர வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. சரி, அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்ததே ஜெயக்குமாருக்கு பிடிக்கவில்லை. ஓபிஎஸ் முழுக்க முழுக்க பாஜகவின் ஆதரவாளர். அப்படி இருக்கும்போது அவருடைய அணியில் சேருவதற்கு கொஞ்சம் கூட வாய்ப்பில்லை. இது முழுக்க முழுக்க கட்டுக்கதைதான். உண்மையான அதிமுக காரன் எப்பொழுதும் தனது எதிரி திமுக தான் என்று அவன் இரத்தத்தில் ஊறிப்போய் உள்ளது. அப்படி இருக்க எம்ஜிஆர் காலத்து ஜெயக்குமாரானவர் எப்படி திமுகவில் சேர வாய்ப்பு இருக்கிறது என்பது தெரியவில்லை. ஆனால் காலங்கள் மாறலாம், காட்சிகள் மாறலாம். ஆனால் இவர் திமுகவில் சேருவாரா சேரமாட்டாரா என்பது தெரியவில்லை. ஏனென்றால் இப்பொழுது அமைந்துள்ள அதிமுக பாஜக கூட்டணி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு மிக பெரிய டஃப் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அதிமுகவோடு இப்பொழுது பாஜக சேர்ந்துள்ளது. அதனுடன் பாமக, தேமுதிக, அமமுக மற்றும் பாரிவேந்தர், ஜான் பாண்டியன், ஏசி சண்முகம், கிருஷ்ணசாமி இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து 2021 சட்டமன்ற தேர்தல் அமைந்த கூட்டணியே திரும்பும் அமைந்தால் திமுகவுக்கு மிகப்பெரிய டஃப் கொடுக்க வாய்ப்பிருக்கிறது. எப்படி என்றால் 2021 சட்டமன்ற தேர்தலில் போது அதிமுக கடந்த 10 ஆண்டுகள் ஆட்சி இருந்தது. அப்படிப்பட்ட ஆன்டி இன்கம்ஸ் இருந்தகூடு பாஜக தன் கூட்டணியில் இருந்தபோது ஏறக்குறைய 76 தொகுதிகளை வெற்றி பெற்றுள்ளது. அதாவது இது வெற்றி கூட்டணிகள் என்று சொல்லலாம். அப்பொழுது தினகரனும் தேமுதிக விஜயகாந்த் கட்சியும் கூட சேர்ந்திருந்தால் இந்த 76 உடன் கூடுதலாக 35 40 தொகுதிகள் கிடைத்திருக்க வாய்ப்பிருக்கும். அப்படி இருக்கும்போது 2021 சட்டமன்ற தேர்தலில் யாருக்கும் அதிக பெரும்பான்மை, அதாவது ஆட்சி அமைக்க தேவையான 117 தொகுதிகள் கிடைத்திருக்காது. இப்பொழுது திமுக ஆட்சியில் உள்ளது. அப்படிக்க 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆன்டி இன்கம்ஸ் இருக்கிறது. தமிழகத்தில் பொதுவாகவே பாஜகவுக்கான
ஆன்டி இன்கம்சியும் இருக்கிறது. இப்பொழுதே கூட்டணி அமைந்து விட்டதனால் மக்களிடத்தில் கொஞ்சம் கொஞ்சமான இந்த ஆன்டி இன்கம்ஸ், அதாவது பாஜகவின் மீது உள்ள அதிருப்தி குறைய வாய்ப்புள்ளது. இந்த பாஜக ஆன்டி இன்கம்சியும் திமுக ஆன்டி இன்கம்சியும் ஏறக்குறைய சமநிலையாகிவிடும். அது மட்டுமல்ல, ஆட்சிக்கு எதிரான ஆன்டி இன்கம்சி இன்னொன்று 2026 சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் தேவையா தேவையில்லையா என்று வேற உள்ளது. ஆகவே 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியை விட அதிமுக கூட்டணி ஏறக்குறைய 10 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. கடந்த 50 ஆண்டுகளாக தமிழகத்தை இரு திராவிட கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி செய்து கொண்டிருக்கு. உண்மையிலேயே பல சமூக நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்பதை வரவேற்க வேண்டியது. ஆனால் இரு திராவிட கட்சிகளும் அடித்துள்ள கொலை இல்லை, கொள்ளை, அது எவரெஸ்ட் விட அதிகம். அதுவும் குறிப்பாக அதிமுக விட திமுக மிகப்பெரிய ஊழல் முதலை, அதில் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அப்படி இருக்கும்போது திமுக 2026 ஆட்சி அமைக்குமா என்பது தெரியவில்லை. 2026 கூட்டணி ஆட்சி என்று பாஜக சொல்லியிருக்கிறது. அப்படி கூட்டணி ஆட்சி அமைந்தால் இரு திராவிட கட்சிகள் தொடர்ந்து கொள்ளை அடித்து கொண்டிருப்பது ஓரளவு தடுக்க முடியும். இதுதான் தமிழகத்திற்கு மிக சிறந்தது. இன்னொன்று சொல்கிறார்கள், தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைவதற்கு வாய்ப்பே இல்லை, இது தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதற்கு உதாரணமாக சொல்லுவது 1980 நடந்த சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளில் பாதியாக திமுகவும் காங்கிரஸ் பிரித்து கொண்டது. ஏனென்றால் அதற்கு முன்பு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் 2 இடங்கள் தான் வெற்றி பெற்றார், அதாவது 39 தொகுதிகளில். அதனால் அது கைகூடவில்லை. அதனால் இப்பொழுதும் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்கிறார். ஏறக்குறைய 40 ஆண்டுகள் கடந்து விட்டது. அப்படி இருக்க அன்றைய இருந்த தமிழக மக்கள் எண்ணம் வேறு, இன்றைய உள்ள தமிழக மக்கள் எண்ணம் வேறு. அதுவும் குறிப்பாக இளைஞர்கள் தமிழகம் மிக சிறப்பான ஆட்சி அமைய வேண்டும், ஊழல் இல்லாத ஆட்சி அமைய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதனால் 2026 சட்டமன்ற தேர்தல் கண்டிப்பாக கூட்டணி ஆட்சி தான் அமைவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்ல, 2026 சட்டமன்ற தேர்தல் இதுவரை தமிழகம் கண்டிராத சட்டமன்ற தேர்தலாக இருக்கும். அதுவும் கேவலமான தேர்தலாக இருக்கும். இரு திராவிட கட்சிகளும் பணத்தை வாரி இருக்கும். அது மட்டுமல்ல, 2026 சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் ஓராண்டு உள்ளது. அப்படி இருக்க ஆளும் திமுக அரசில் உள்ள 8 அமைச்சர்கள் இடி ரைட் ஸ்கேனில் உள்ளார்கள். அவர்கள் எவ்வளவு பெரிய தொல்லைகளுக்கு ஆளாக போகிறார் என்பது தெரியவில்லை. குறிப்பாக டாஸ்மாக் ஊழலில் 39,000 கோடி ஊழல் நடந்திருப்பதாக அமித்ஷா சென்னையில் நடந்த செய்தியாளர் கூட்டத்தில் அறிவித்துள்ளார். ஆகவே இன்னும் பல ஊழல்கள் இதற்கு, அதாவது அமித்ஷா சென்னைக்கு வரும்போது திமுக ஆட்சியில் ஸ்டாலின் தலைமையில் உள்ள அமைச்சர்கள் ஒருவரான நேரு வீட்டிலும் அவருடைய தம்பி வீட்டிலும் இடி ரைட் நடத்தப்பட்டுள்ளது.
இப்படி பல ரைடுகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். இதுவரை டாஸ்மாக் வைத்து, அதாவது மதுபான ஊழல் பார்க்கும்போது, டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால், ஜார்க்கண்ட் முதல்வர் பூபேந்திர பட்டேல் இவர்கள் இருவருமே முதல்வராக இருந்தார்கள். அதனால் டாஸ்மாக் ஊழலை வைத்து முதல்வருக்கும் துணை முதல்வருமான ஸ்டாலின் மற்றும் உதயநிதிக்கு மிக பெரிய நெருக்கடி உருவாக வாய்ப்புள்ளது. அதனால் 2026 சட்டமன்ற தேர்தலின் போது திமுகவின் ஆன்டி இன்கம்சி மட்டுமில்ல, அதனுடைய ஊழல்களும் வெளிவரும். அதனால் 2021 சட்டமன்ற தேர்தலில் கிடைத்த வெற்றி 2026 கிடைக்காது. ஏனென்றால் அதன் கூட்டணியில் உள்ள விசிக கட்சி மீது திமுக நடத்துகின்ற ஒவ்வொரு தாக்குதலும் பட்டியல் இனத்த மக்களிடையே பெரும் அதிருப்தி ஏற்பட்டுள்ளது. 2021 சட்டமன்ற தேர்தலின் போது வட தமிழகத்தில் விசிக கட்சி திமுகவுக்கு மிகப்பெரிய வெற்றி பலமாக இருந்ததால் அதற்கு நிறைய தொகுதிகள் வெற்றி கொடுத்தது. ஆனால் 2026 அப்படி கை கொடுக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் ஆளும் திமுக அரசு பட்டியலினத்தினர் மீது நடத்துகின்ற தாக்குதலால் கீழ்மட்டத்தில் அவர்கள் மிகவும் வெறுத்து போயுள்ளார்கள். ஆகவே திமுகவுக்கு விசிகவினர் ஓட்டு அளிப்பார்களா என்பது தெரியவில்லை. ஏனென்றால் ஜெல் ஆகாது. அது மட்டுமல்ல, ஆக கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் இங்கே பெரிய ஓட் பேங்க் இல்லை. அதனால் திமுக 2026 சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரிய தலைவலிதான். அது மட்டுமல்ல, கடந்த 52 ஆண்டுகளாக திமுக தொடர்ந்து வெற்றி பெற்றதில்லை என்ற வரலாறும் உள்ளது. ஆகவே தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் மக்கள் அதிமுகவை தான் ஆதரிப்பார்கள். ஆனால் தற்பொழுது அதிமுக ஒன்றுபட்டு இல்லை. அதிமுக ஒன்றுபடும்போது அதற்கான வாக்கு சதவீதமும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. பொதுமக்களும் அதற்கு வாய்ப்பளிப்பார்கள். பொதுவாக அதிமுகவை தொண்டர்கள் கட்சி, மக்கள் கட்சி என்பார்கள். ஆனால் திமுகவை உடன்பிறப்பு கட்சிகள் என்றுதான் சொல்வார்கள். இதுதான் 2026 சட்டமன்ற தேர்தலில் நடக்கப் போகிறது. அது மட்டுமல்ல, ஜெயக்குமார் என்றைக்கும் அதிமுக விட்டு செல்ல மாட்டார் என்பது தெரிகிறது. மீண்டும் இன்னொரு தகவலோடு சந்திக்கிறேன். வணக்கம்.